நமஸ்காரம். ராமாயணத்துல கைகேயி ராமர காட்டுக்கு சொல்றாங்க. தசரதன் ஆன முடியலும் கைகேயி கிட்ட கெஞ்சி பார்க்குறார். வேண்டாம், ராமன் என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு. ஆனா கைகேயி கேட்கறதில்ல. ராமன் அனுப்பிச்சோன்னா அதோட துயரத்தினாலே அவரோட உயிர் பிரியுது. ஆனாலும் என்ன இருந்தாலும் தந்தையும் தாயும் சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் காட்டுக்கு போயிருந்து அதோட கஷ்டங்களை அனுபவிச்சு, தெய்வங்களே கர்மயோகத்துக்கு சரியா பலம் கொடுத்திருக்கும் போது நம்ம வாங்கிட்டு வந்த வழிகள் என்ன? சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி நம்ம பூலோகத்தில் நமக்கு அவதாரம் கொடுத்துருக்காங்க. அந்த அவதாரத்துக்குண்டான கர்ம யோகங்களை நம்ம சரியா செய்யணும். சரியா செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சில விஷயங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலநிலைகள் எப்படின்னாக்க, எங்க போனாலும் எதுவும் யாரும் கேட்கலன்னா நம்ம என்ன வேணா பண்ணலான்ற அளவுக்கு ஆகி போயிடுது. ஒரு செயல்கள் நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், நாங்கள் நம்மளை தடுத்து சொன்னாக்க முதல்ல நமக்கு அவங்க மேலே கோபம் தான் வருதோ ஒழிஞ்சு, எதுக்காக நம்மளை தடுத்துட்டு இந்த செயல்களை செய்ய சொல்கிறாங்கன்ற மனோபாவம் வரல. பொதுவாக ஆலயங்களுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட இன்னைக்கு உடை பாவனைகள் இதெல்லாம் ரொம்ப மாறி போயிடுது. அதாவது நம்ம போட்டுக்கிட்டு போகிறதெல்லாம் சரின்ற மாதிரி ஆகி போயிடுது. அதுக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறது நம்மளோட அந்த பரிணாம வளர்ச்சி. கண்டிப்பாக வளர்ச்சி அப்படின்றது ஒரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப தேவை. ஆனால் அதை எல்லைக்கு மீறி போகக்கூடாது இல்லைங்களா? எங்கே போகும்போது எப்படி இருக்கணுன்ற எண்ணங்கள் முதல்ல நமக்கு வரணும். நம்மளுக்கு ஒரு ஜீவனை கொடுக்கறதும், நம்மளுக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்கறதும், நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கறதும் அந்த சக்திகள். அந்த சக்திகள்கிட்ட போகும்போது நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னஸோடு அங்கே போகணும், அது சரியான பலத்தோடு அங்கே போய் நம்ம நின்னாதான் நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே சரியாக நடக்கும். அந்த பாசிட்டிவ்னஸ் அங்கே இல்லாமல் நீங்கள் போயிட்டு 1000 முறை அந்த தெய்வங்களை வழிபட்டாலும் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ்னஸ் இல்லாமல் நெகட்டிவ்னஸ் தான் அங்கே உங்களுக்கு ஜாஸ்தி வரும். ஒரு இடத்துக்கு போகும்போது அதுக்கு உண்டான தொந்தரவுகளை நம்மளே சேர்த்துக்கிறோம். அந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு சில பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த மரபுப்படி அங்கே போய் நிற்கிறோம்னா அந்த தெய்வ சக்திகள் நமக்கு சரியான வழிகளை காமிக்கும். இது எதுக்கோசரம் இந்த கர்மயோகத்தை சொல்கிறோன்னா, தெய்வங்களே அந்த கர்மயோகத்திலேருந்து வெளியில் வராமல் தன்னோட கர்மயோகங்களை சரியாக பண்ணப்போ, நம்மளை இந்த விஷயத்துக்காக வேண்டி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்கன்ற அந்த கர்மயோகத்தை மீறி நம்ம செயல்படும் போது யோசித்து பார்க்கணும் நம்ம இதெல்லாம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னாக்க, ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்கலாம் அப்படின்றோம். பரிகாரம் அப்படின்றது தப்பிக்கிறதுக்காக பண்ண விஷயங்கள் கிடையாது. பரிகாரம் அப்படின்றது ஒரு ஆள் மனசுல இருக்கக்கூடிய பக்தியை வெளிக்கொண்டு வரத்துக்கு உண்டான பலம் மட்டும்தானே ஒழிஞ்சு, நம்ம பண்ற தப்பையெல்லாம் என்ன தப்பு பண்றோமோ அந்த பண்ணிட்டு ஒன்று முதல்ல மன்னிச்சுக்கன்றோம், இல்லாட்டினா அதுக்கு என்ன பரிகாரம்ன்றதை யோசிக்கிறோம். காரணம் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சின்ன தடையாகுது, இல்லை நம்ம செஞ்சிட்டு இருக்கிற வேலையில வேகம் குறையுது, பொருளாதாரம் குறையுது அப்படின்ற பட்சத்துல எதுக்காக இந்த தடைகள் வருதுன்றத முதல்ல நம்ம யோசிச்சுக்கணும். இல்லையா, ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு ஏதாவது அதிகப்படியான செலவுகள் வருமா இருக்கும், அதனால அதை தடுக்கிறதுக்காக வேண்டி இந்த இது வருமானம் குறையுது அப்படின்ற மனோபாவம் நமக்கு வரணும். ஒரு குறிப்பிட்ட காலநிலை, அதாவது கிரகங்கள் நமக்கு எப்படி பலப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா, அவங்களோட உச்சம், நீச்சம், சமம், நட்பு அப்படின்ற 4 விதமா பண்ணும்போது இந்த 4 விதத்திலையும் நமக்கு எது பலமா இருக்குது, எது பலகீனமா இருக்குதுன்றதை யோசிக்கணும். கிரகங்கள் வரும்போது அதோட காலநிலைகள் நமக்கு இன்னும் கிளியரா தெரிய வரும்போது, அப்ப இந்த மாதிரி கிரகங்கள் நீச்சமாகவோ உச்சமாகவோ நமக்கு நடந்துகிட்டு இருக்குன்ற பட்சத்துல அந்த காலநிலைகள் ஒரு 2.25 வருஷமோ இல்லை 1 வருஷமோ 1.25 வருஷமோ நமக்கு அந்த பொருளாதார நிலை தொந்தரவுகளும் ஜாஸ்தி இருக்கும். அப்போ நம்ம பரிகாரம் அப்படின்றது இல்லாம தெய்வ சக்தியை அனுகூலியத்தோட பார்க்குறோம் அப்படின்னாக்க, அப்போ அதுல இருந்து அந்த மைனஸ்ல இருந்து குறைச்சிக்கலாம். அதான் சொன்ன மாதிரி, ஒன்று செலவு வருமானம் வரும், செலவுகளும் சேர்ந்து வரும், இல்லை வருமானம் கம்மியாகும், செலவுகளும் குறையும். இந்த மாதிரி மனோபாவம் வரும்போது நமக்கு அந்த தொந்தரவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான அனுகூலியத்தை கொடுக்கும். அப்போ நிம்மதியான வாழ்க்கையும் பரிபூர்ணமான மனசு நிறைவான வாழ்க்கையும் நம்ம வாழ்றதுக்கு உண்டான அனுகூலியத்தை தெய்வங்கள் அந்த சமயத்துக்கு நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா தெய்வ சக்திகளில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளோட பக்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, கோவிலுக்கு போனால் கற்பூரம் ஏற்றணும், விளக்கேற்றணும், தேங்காய் பழம் உடைக்கணும், சுவாமி ஒரு 3 சுற்று வரணும், நமஸ்காரம் பண்ணணும், உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும், இல்லையா கூட வந்திருக்காங்க யாரோ அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், வந்துடணும். அதாவது இன்னைக்கு மனசு ரிலாக்ஸ்னஸுக்கானு போகிறது எப்படின்னாக்கா, அடுத்தவங்களோட கதையை பேசுறது, இல்லை நம்ம கதையை அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு, இந்த காரண நிலைகள் தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது என்னென்னா, நம்ம சக்திக்கு இது தேவையா தேவையில்லையான்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அவங்க இருக்கிறது நம்மள்கிட்டையும் இருக்கணும்.
இன்னைக்கு தெய்வங்களே அப்படி ஆகிப்போச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு இவங்களுக்கு கூட்டம் இருக்கு. சரியான ரீதியில மரியாதை பண்ணல. இவங்க கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. நெறைய இடத்துல அது மாரி தான் இருக்கு. இன்னைக்கு நெறைய கோவில்கள் உருவானதுக்கு முக்கிய காரணகர்த்தா அதுவா இருக்கு. கோவிலுக்கு போனா தெய்வத்த நம்ம வழிபடணும். அந்த தெய்வ அனுக்கிரகம் வாங்கணும், வரணும். அங்க போய் என்னத்த மரியாதைய யோசிக்கிறோன்றது எனக்கு தெரியல. ஏன்னா தெய்வங்கள்ட்ட வந்து நம்ம போயிட்டு அங்க போய் மரியாதை பண்ணிக்கிறதுன்றது முதல் தப்பு. தெய்வத்துக்கு உண்டான பலம். அதாவது எப்படி ஒரு ஒரு சில இன்னைக்கும் பார்க்குறீங்கன்னா, பெரிய பெரிய கோவில்கள்ல யாருக்கும் உங்களுக்கு மரியாதைலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க ₹1,00,000 கோடி ரூபாய் கொண்டு போய் குடுத்தாலும், உங்களுக்கு மாலை மரியாதைலாம் பண்ண மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய விதம் எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு நடக்கும். நெறைய பேர் எல்லாருமே இன்னைக்கு திருப்பதிக்கு நெறைய பேர் போவீங்க. யாருக்காவது அங்க எத்தன கோடிகளோ குடுத்து நெறைய பேர் கோடி கோடிகளா கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க. யாருக்காவது மாலை மரியாதை பண்ணி பார்த்துருக்கீங்களா? கல்யாண உற்சவத்துல மட்டும் தான் அது மாரி நடக்கும். கல்யாணம் ஆகல, கல்யாணம் தடையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த கல்யாண உற்சவம் புக் பண்ணி, அவங்களுக்கு அந்த மாரி மாலை மரியாதை பண்ணுவாங்களே ஒழிஞ்சு, அதுவும் சுவாமிக்கு போட்ட கழுத்துல இருக்கிற மாலைய எடுத்து கண்டிப்பா போட மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனியா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த மாலைய சுவாமி பாதத்த தொட்டுட்டு இவங்க கழுத்துல போட்டு சங்கல்பம் பண்ணுவாங்க. இதுதான் அங்க நடக்கும். நெறைய கோவில்கள் அது மாரி வழக்கங்கள் உண்டு. இதெல்லாம் எதிர்பார்த்து போறதுனால தான் நமக்கு இருக்கக்கூடிய கர்மயோகம் அப்படின்றது ரொம்ப வேகமா வேலை செய்யுது. வேலை செய்யறதுனால நமக்கு நெறைய தடைகளையும், நெறைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான அனுகூல்யத்த குடுக்குது. இதோட தொடர்ச்சியா அடுத்து நம்ம இதுல பார்ப்போம். நமஸ்காரம்.